ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மகர ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்ருக்கோம். மகர ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காருங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குது. மகர ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. கடந்த 2024 2025 காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த இளர்ச்சினி மூலமாக நிறைய கஷ்டங்கள், துன்பங்களும், பிரச்சனைகளும், இழப்புகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு தான் நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 7.5 வருடம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனியால் நிறைய கஷ்டங்கள், துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது உங்களுக்கு நஷ்டத்தில் தான் போயிட்டு இருந்திருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த 7.5 சனி காலகட்டங்களில் உடைய முயற்சிங்கிறது அங்கே வீண் மட்டும்தான் ஆயிட்டு இருந்திருக்குமே தவிர நீங்கள் நினச்சது அந்த இடத்துல நடந்திருக்காது. ஆனால் தற்பொழுது இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 2026 ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது
தொடங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதோடு சேர்த்து சனியுடைய வக்ரவர்த்தி, சகுர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குருடைய வக்ர பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்களானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக இந்த 2026 நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சொன்ன இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு இருக்குதுங்க. இந்த 60 நாட்கள், இந்த இடைப்பட்ட 60 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு யோகம் வருதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாட்களாக ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டுட்ருப்பீங்க. அந்த விஷயம் நம்மளுக்கு நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி, சனி பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது இத்தனை நாட்களாக உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது ப்ளஸ்ஸாக செயல்பட தொடங்க போகிறார். இதன் மூலமாக இந்த 7 சனி காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்து குருவுடைய வக்ர நிவர்த்தி, உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு தற்பொழுது முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. ஐயோ ராகுகேது பயிற்சியாக சொன்னாவே பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்க பயப்படுவீங்க. ஏன்னா இந்த ராகுகேது பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளால் அதிகமாகவே உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டாருங்க. ஆனால் தற்பொழுது இந்த 2026 பார்த்தீங்கன்னா கேது பகவான் மட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட இந்த உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலிருந்து முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, பேரண்ட்ஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, வயதானவங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு கேது பகவான் நிவர்த்தி பண்ண போறாருங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுகேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் நிறைய டக்குன்னு ஒரு ப்ரொமோஷனுக்கு போயிருப்பாங்க இல்லையா, வந்து உங்களை விட ஒரு நல்ல சம்பளம் வந்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த சம்பளத்துக்கு போனீங்களோ இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதே மாதிரியே தான் அப்படியே தான் இருப்பீங்க. உங்கள் நிலையில் எந்த ஒரு மாற்றம் முன்னேற்றம்ங்கிறது வந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்தில் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 7 சனி காலகட்டங்கள் நிறைய பிரச்சனையும் சவால்களையுமே சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது இந்த 2026 விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி விரைவில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க அடுத்து வந்து 2வது திருமணம், செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். இந்த
இந்த காலகட்டத்தில் காதல் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நிறைய காதல் தோல்வியில் பெரும்பாலும் மகராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது அது அனைத்தும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே மாறி நல்ல ஒரு காதலில் ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்பட போகுதுங்க. பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறான போதை பழக்க வழக்கங்கள், மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து மகராசிக்காரங்க உடனடியாக வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் இதன் மூலமாக அதிக தீமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த 2026 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சுங்க. வரக்கூடிய நாட்களில் பொருளாதார ரீதியாக ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் சில இடத்துல ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். ராசியில் அஷ்டமாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். வேலையில் திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு மன உளைச்சல் அதிகமாகும். வேலைப்பளு மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பிறருக்கு கிடைக்கலாம். தொழிலில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கணிசமான பணப்புழக்கம் கைகளில் புரளும். சொத்து வாங்கும் முயற்சி உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சிலருக்கு வீடு வாகனத்தை பராமரிக்கும் செலவு அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணத்தில் நிலவிய தடை தாமதங்கள் விலகும். தேவைக்கேற்ற வருமானம் இருந்தாலும் வரவிற்கு மீறிய செலவும் இருக்கும். சிலருக்கு நிர்பந்த ஊர்மாற்றம், இடமாற்றம் செய்ய நேரிடும். குறுக்கு வழியில் வருமானம் ஈட்டுவது, தவறான நட்பை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் தேவையற்ற வாக்கு கொடுக்கறத தவிர்க்க வேண்டும். அலைச்சல் மிகுதியாக இருந்தாலும் நிம்மதியான தூக்கம் இருக்கும். புதிய முயற்சிகளையும் கொடுக்கல் வாங்கலையும் தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே தொடங்கிய செயல்களை தொடர்ந்து செய்யலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்த நேரத்தை விட வேகமாக சேரும். ஆனால் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வந்த இழுபறி நீங்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் தேவை. பாக்கிகள் வசூலாவது தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி ஏற்படும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஆகலாம். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே முடிவெடுப்பதில் தாமதம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். அரசியல் துறையினருக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது வெற்றிக்கு உதவும். சக மாணவர்கள், நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுக்கு குறைவு இருக்காதுங்க. ஆனாலும் எதிர்பாராமல் ஏற்படும் செலவுகளால் கையிருப்பு குறைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடும். சிலருக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று பொறுமையுடன் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பாங்க. போதுமானவரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழலே காணப்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியம் உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டு உறவினர்களிடையே ஏற்பட்டிருந்த அவப்பெயர் நீங்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வளமும் வசதியும் அதிகரிக்கும். தம்பதியினரிடையே அன்பும் மேம்படும். உறவினர்கள் வகையில் இருந்து வந்த பிரச்சனை இருக்காதுங்க. பொருளாதாரத்தில் வளர்ச்சியை காணலாம். சிலர் புதிய சொத்துக்கள் வாங்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கலாம். உடல் நலனை பொறுத்தவரை சுமாராக இருக்கும். வழக்கு விவகாரங்கள் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தேக்க நிலை மறையும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் தோய்வின்றி நடக்கும். ஏற்கனவே செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள பார்ப்பீங்க. நல்ல வழி காட்ட நல்லவர்கள் வருவாங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். கடன் வாங்க வேண்டி வந்தாலும் அனைத்தும் திரும்பி அடைப்பதற்குண்டான வழி ஏற்படும். நஷ்டம் ஏற்படும் என நினைத்திருந்த மனக்கவலைகள் அனைத்தும் தீரும். உத்தியோகத்தில் வழக்கமான பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டுங்க. வேலை பளு குறையும். அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இழந்த பதவியை மீண்டும் கிடைக்க பெறுவீங்க. இடமாற்றம் உங்களுக்கு
கிடைக்குங்க. அதனால் ஏற்பட்டிருந்த பீதிகள் உங்களுக்கு மறையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வேலையின்றி இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் தோய்வு நிலையிலிருந்து விடுபடுவீங்க. வெளியூர் பயணம் அனுகூலத்தை கொடுக்கும். வேலையில் சிலருக்கு வெறுப்புகள் வரலாம். எனவே மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 7ங்க. இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமருங்க. இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன், கரெக்டாக பண்ணிக்கோங்க. தினமும் எழுந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. புண்டரிக மலர் அதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனே, தின் திரளால் தாடகை தன் உரமுருவ சிலை வளைத்தாய், கண்டவர் தம் மனம் வழங்கும் கணபுரத்தின் கருமணியே, என் திசையும் ஆளுடையாய் ராகவனே தாளேலோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கட்டாயம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.